மேக்ஸ் டைம் யூடியூபின் வணக்கம். இன்று 14/9/2024 டிஎன்பிசி கம்பைன் சிவில் சர்வீஸ் குரூப் 2 எக்ஸாமோட மேக்ஸ் கொஷின் பேப்பர் 25 கொஷின் தான். அதோட ஆன்சர் மற்றும் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ரீசனிங் ABCDE அதோட வேல்யூ வந்து P1 Q2 R3 S4 T5 என இருந்தால் பின்னொருவற்றில் Q2B FV 7A என்பதற்கு எதற்கு சமமானது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், 4 ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஆன்சர் சொல்லிட்டோம். ஆப்ஷன் டி தானே. இது எப்படின்னு பார்க்கலாம். ஏவோட வேல்யூ மதிப்பு வந்து என்ன கொடுத்துருக்காங்களா, P1, பியோட வேல்யூ Q2, சியோட வேல்யூ R3, டியோட வேல்யூ S4, ஈயோட வேல்யூ T5. நம்ம பாருங்கள், இப்போ அடுத்தது எஃப் இருக்குது. இங்கே எஃப்லாம் கேட்டிருக்காங்க. எஃபோட வேல்யூ என்னவாக இருக்கும்? U, டிக்கு அடுத்தது U6, அடுத்தது 6. ஓகே, அடுத்தது வந்து என்ன, G. எஃப்க்கு அடுத்தது இங்கே என்ன வரும், G வரும். ஜியோட வேல்யூ எப்படி இருக்கும், V7. அவ்வளோதான். நம்ம இதோட பாருங்கள், இதுலேயே நம்ம இந்த சம் போட்டுடலாம். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா கியூவோட வேல்யூ என்னதுங்க, Q2ஓட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள். கேட்கறது அப்படியே எழுதுகிறேன். Q2ஓட வேல்யூ என்னது, அதோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, B. அதை அப்படியே எழுதிக்கங்க, B. அடுத்தது பியோட வேல்யூ என்னது, பியோட வேல்யூ Q2. அடுத்தது எஃபோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்னு எதுங்க, U6. அடுத்தது என்னதுக்கு V7ஓட வேல்யூ என்ன இருக்குது, G. V7ஓட வேல்யூ G. அடுத்தது ஏவோட வேல்யூ P1. இது அப்படியே எழுதுங்க, BQ2 U6 GP1. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் டி தான் இது சரியான விடை. இது மாதிரி தான் இந்த சம் பண்ணுங்க. அடுத்த சம் பாருங்கள். கோபி ஒரு மணிகணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை ரூபாய் 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். மடிகணினியின் அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், கோபி ஒரு கம்ப்யூட்டர் விற்கிறாரு. எவ்வளோ, லேப்டாப்பை 12% லாபத்துக்கு விற்கிறாரு. ஆனால் அதையே வந்து 1200 கூடுதலாக விற்றுருந்தால் 20% லாபம் வந்திருக்குன்றாங்க. அப்போ அதோட அடக்க விலை என்னென்னு கேட்குறாங்க. பாருங்கள், இப்போ என்னன்னா 12% லாபம் என்னென்னு தெரில. ஆனால் 1200% கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20%. கூடுதலாக பாருங்கள், கூடுதலாக 1200. அப்போ 12க்கும் 20க்கு டிஃப்ரெண்ட் எவ்வளோ, 8%. அப்போ 8% என்பது தான் எவ்வளோ, 1200. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், 100%. அடக்க விலை எவ்வளோ, 100% தான் தேவை. அப்போ பாருங்கள், 8% என்பது 1200 இன்ட்டு 100% என்னன்னு கேட்குறாங்க. 1 8 மீதி 8வது அடிக்கிறோம், 1 8 மீதி 4, 8 40, இந்த 0 அப்படி எடுத்துங்க. அப்போ 150 இன்ட்டு 100 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 15000. அவ்வளோதாங்க. அதோட அடக்க விலை 15000. ஆப்ஷன் ஏ தான் சரி. இந்த சம் இது மாதிரி போடணுங்க. இந்த சம் பாருங்கள். 500இன் 30% மதிப்பில் 20% என்னன்னு கேட்குறாங்க. 500 சிம்பிளான கணக்கு தான். பர்சன்டேஜில் 500ல் 30% என்னன்னு கேட்குறாங்க. அப்புறமா அதில் 20% என்ன அடித்தா 2 0, இது 0 0 0 0, 5 இன்ட்டு 2 30. அவ்வளோதாங்க ஆன்சர், ஆப்ஷன் ஏ. இந்த சம் இது மாதிரி போடணுங்க. சிம்பிளான கணக்கு இது. இந்த சம் பாருங்கள். மிஸ்ஸிங் நம்பர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கணக்கு. இது மாதிரி சம விடுபட்ட எண்ணெல்லாம் வந்து நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் போடலாம். பாருங்கள், எடுக்கிற இது வந்து கரெக்டாக இருக்கணும். கொடுக்கப்பட்ட தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. 4 18, அடுத்தது டேஷ். இங்கே தான் என்னென்னு கேட்குறாங்க. 100 180 294 448. இப்போ பாருங்கள், நம்ம 4க்கு அடுத்தது 18 எப்படி வந்து கண்டுபிடிக்கணும். 18க்கு அடுத்தது அங்கே இருக்கிற நம்பர் டேஷ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அது எந்த சீக்வன்ஸு தொடரில் வருதுன்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் 4 வந்து நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் போடலாம். பாருங்கள், இது ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். 2 இன்ட்டு 2, இந்த 4 வந்து 2 இன்ட்டு 2 எடுத்துக்கிறோம். இது 4ன்னு வந்துச்சு. அடுத்தது வந்து இந்த 2க்கு அப்புறம் 3 இன்ட்டு, இப்போது இது 2ஐயும் கூட்டுறோம். இப்போ கூட்டும்போது 2 கற்றுது, இது 4 டிஃப்ரெண்ட்டில் வருது. 6ன்னு போடுறேன்.
18, அப்புறமா 4. இப்போ இங்கே 4 கூட்டினேன், அதான் கூட 4 கூட மறுபடியும் 2 கூட்டினா 4, மறுபடியும் 2 கூட்டும்போது 6, 6 கூட்டும்போது 12, 48. இப்போ 5. இப்போது 6 கூட மறுபடியும் 2 கூட்டினா டிஃப்ரெண்ட்டு தான். இதுக்கு மைனஸ் வந்து மைனஸ் பண்ணால் 4, இதுக்கு 6 மைனஸ் பண்ணால் இப்போ இங்கே என்ன வரும்? 6னா இங்கே 8, அப்போ 20. இதுக்கு பண்ணும்போது -8, அப்போ 100. இங்கே 6 இன்ட்டு இப்போ நான் 8 கற்றுது 10, அப்போ 20 கூட 10 கூட்டினா 30, 180. இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ பாருங்கள் நம்மளுக்கு என்ன வருது? 4, 18, இந்த 48, இந்த டேஷ் இடத்துல 48 தான், அது 100, 180. அது ஒரே தொடராக போயிட்டுருக்கு. அப்போது ஆன்சர் வந்து 48. இது மாதிரின்னு சம் போடலாம். இந்த சம் பாருங்கள், எண்ணிலிருந்து கேட்டிருக்காங்க. முதல் n இயல் எண்களின் கூடுதல் 253 எனில் n-இன் மதிப்பு என்ன? n வரைக்கும் நம்ம என்னோட வேலையை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், எப்படி வேணாலும் போடலாம். என்ன ஃபார்முலா என்னது? n × n + 1 / 2. இதோட வேல்யூ எவ்வளோ சொல்கிறாங்க? இயல் எண்கள் கூடுதல் 253. நம்ம n × n + 1 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 6, 0, 5. அப்போது n² + n 506. அப்போ n² + n - 506 பெருக்குனா 506, கூட்டினா 1, n 10 1 1. அப்போ எப்படி பண்ணலாம்? 506 மைனஸ் 506 வரணும். அப்போது இதுலேயே பார்த்து இந்த ஆப்ஷன்லேயே பார்த்துக்கலாம். 22, 23 இந்த 2 நம்பரு பெருக்குனா 506 வரும். இது 2 நம்பர் மைனஸ் பண்ணால் இது 2 மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? +1 வந்துடும். அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு தேவை என்ன வரும்? ப்ளஸில் தான் வேணும். அப்போ இது எப்படி எழுதலாம்? n - 22 n + 23. அப்போ நம்மளுக்கு ப்ளஸில் தான் வேணும். அப்போ n - 20 0 n = 22. அவ்வளோதான். என்னோட வேல்யூ 22. இது மாதிரி போடலாம். இல்லை அந்த ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி போட்டோன்னா இந்த ஆன்சர் வர மாதிரி போடலாம். அப்போ 4 ஆப்ஷன் போட்டு பார்க்கணும். அவ்வளோதான். இது சம் பாருங்கள், ஈஸியானது தான். பாருங்கள், FOX அதோட வேல்யூ வந்து CATன்னு போட்டிருக்காங்க. CAT எனில் ஜெராக்ஸ், இது கேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஜெராக்ஸ் வந்து ZEROX என்பது எதை குறிக்குன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், Fக்கு வந்து C குறிக்குது, ஓக்கு வந்து A குறிக்குது, X வந்து T குறிக்குது. அப்போ பாருங்கள், Xக்கு என்ன குறிக்குது? T. அப்போது E இல்லை, அதனால் Eக்கு E தான், Rக்கு R. அப்போது இங்கே நான் ஓக்கு என்ன குறிக்கு? A. எக்ஸுக்கு மறுபடியும் T. அப்போ TERAT. இதுதான் சரியான ஆன்சர். இது ஆப்ஷன் D தான் இது சரியான ஆன்சர். சம் வந்து ப்ராபபிலிட்டி பாருங்கள், 2 சம் கேட்டிருக்காங்க. 3 பகடுகளை ஒன்றாக உருட்டுப்படும் போது அனைத்து பகடிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்த்தகவு என்ன? ஃபஸ்ட்டு ஒரு பகடுன்னா நம்ம அதுக்கு எவ்வளோ இருக்கும்? NF வந்து 6ன்னு சொல்லுவோம். 2 பகடுன்னா 36ன்னு சொல்லுவோம். 3 பகடுக்கு எவ்வளோ வரும்? 6/3 6³ அப்போது எவ்வளோ வரும்? 216. NFS வந்து இது 216. இதோட கூறு வழி வந்து 216. இப்போது 3 பகடைகளும் ஒன்றாக உருட்டும் போது அனைத்து பகடையிலும் ஒரே எண்ணாக கிடைக்கும். அப்படின்னா எப்படின்னா 1 1 1 2 2 2 3 3 3 சேம் நம்பர் கிடைக்கணும். 4 4 4 5 5 5 3 பகடையிலும் 6 6 6 1 2 3 4 5 6. அப்போது 6 / நம்மளுக்கு என்ன ஆகுது? NFS 216. அடித்தா எத்தனை முறை அடிக்கலாம்? ஒரு முறை போகும். இதை அடித்தா 36. அப்போது 1/36. இவ்வளோ தாங்க. இந்த சம் இப்படி தான் போடணும். இந்த சம் பாருங்கள், ஏரியாவில் வந்து கேட்டிருக்காங்க. அளவியல் டாபிக்கு 66 சதுர சென்டிமீட்டர் வளைப்பரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் கேட்குறாங்க. டயமீட்டர் கேட்குறாங்க, ரேடியஸ் கேட்கல, டயமீட்டர். பாருங்கள், ஃபார்முலா உருளையின் வளைபர ஃபார்முலா 2πr/h. அதோட வேல்யூ 66 கொடுத்துட்டாங்க. அப்போ 2 × 22 / 7 r × உயரம் 7 66. எத்தனை முறை போகும்? 11 அடித்தா 2 முறை போகும். இது 6 முறை போகும். இப்போ 7 7 கேன்சல். 3 அடித்தா எத்தனை முறை போகும்? 2ஆல் அடித்தா 3 முறை போகும். அப்போ ஆரோட வேல்யூ 3/2. நம்மளுக்கு தேவை டயமீட்டர் தான் கேட்குறாங்க, விட்டு தான் கேட்குறாங்க. அப்போ என்னது? 2r.
அப்போது 2 × 3 / 2 அடித்தா டயாமீட்டர் என்ன கிடைக்கும், டி என்ன கிடைக்கும், 3 சென்டிமீட்டர். ஆன்சர் டி. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். சரி, அடுத்த சம். இந்த சம் பாருங்கள், இதுவும் ஈஸியான சம் தான். இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 80,000 முதல் ஆண்டிற்கு 4% குறைகிறது, 2ஆம் ஆண்டிற்கு 4% அதிகரிக்கிறது எனில் அதன் தற்போதைய விலை என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வருஷம் வந்து 80,000 இருக்கிற ஒரு ஸ்கூட்டர் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் 4% கம்மியாகுது, 2வது வருஷம் 4% இன்க்ரீஸ் ஆகுது. அந்த சமயம் எப்படி போகலான்னு பாருங்கள். 80,000 இருக்குது, 4% குறையுதுன்னா 100லேருந்து 4 போச்சுன்னா 96 / 100. 4% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 104 / 100. 2 0 2 0 கேன்சல், 2 0 2 0 கேன்சல். 8 96 மல்டிப்ளேஷன் பண்ணால் எவ்வளோ வரும், 8 6 768 104. அப்போது 104 × 768 மல்டிப்ளேஷன் பண்ணால் எவ்வளோ வரும், 32 8 அப்படி 24 6 28 7 கூட்டினா 2 7 8 9 மீதி 1 9 7 79,872. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். இந்த சம் பாருங்கள், ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், 2வது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், 3வது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடங்களும், 4வது அலைபேசி ஒவ்வொரு 50 நிமிடங்களையும் ஒலிக்கின்றது எனில் அவை மீண்டும் எப்போதும் ஒன்றாக ஒலிக்கும். இது மாதிரி சம் வரும்போது நம்ம எல்சியம் தான் எடுப்போம். பாருங்கள், 20 30 40 50 எல்லாம் எல்சியம் எடுங்க. 10ஆல் எடுத்தால் 2 3 4 5, 2ஆல் அடிங்க 2 1 3 2 5 அப்படியே மல்டிப்ளேஷன் பண்ணுங்கள். 20 10 30 அப்போ பண்ணால் 20 × 30 60 600. அப்போ 600 நிமிடங்கள். இப்போ பார்த்துருங்க 600 நிமிடங்கள். இது மணி ஆகுன்னா 60ஆல் டிவைட் பண்ணுங்கள், எத்தனை முறை போகும், 10. அப்போ 10 மணி நேரம். 10 மணி நேரம் கழிச்சு தான் ஒன்றாக ஒலிக்குதுன்றாங்க. 5 மணிக்கு அப்புறம் 5 மணி காலை 5 மணிக்கு ஒலிக்குதுன்னா அதோட 10 மணி நேரம். 6 7 8 9 10 11 12 1 2 3 பிற்பகல் 3 மணிக்கு தான் மறுபடியும் அந்த 5 மணியும் ஒன்றாக ஒலிக்கும். ஆப்ஷன் சி தான் சரி. பாருங்கள், HCF எப்பவுமே HCF எல்சியம்லாம் ஒரு முக்கியமான டாபிக். பாருங்கள், x³ - 8y³ மற்றும் x² - k² y² மீப்பெரும் பொது வகுத்தி x + ky எனில் k மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், இது சிம்பிளாக பார்த்தோன்னே போட்டுடலாம். பாருங்கள், இது எப்படி இருக்குன்னா, இப்போ என்ன பண்ணுவோம், இதை நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். x³ y³ ஃபார்முலான்னு இது x - y x² + xy + y² இப்படி தான் சொல்லுவான். அப்புறமா x² - y² ஃபார்முலா x + y x - y. இப்போது இது ரெண்டுத்தோட HCF என்னென்னா, ரெண்டுத்துமே காமனாக இருக்கக்கூடியது இதுன்னு பார்த்தா x - y தான் காமனாக இருக்குது. அப்போ இதுதான் HCFன்னு சொல்லுவோம். ஃபார்முலா அதே தான். இப்போ இதோட HCF ரெண்டுத்துக்கும் எவ்வளோன்னா x - y. அது மாதிரி தான் இப்போ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படின்னா, இங்கே என்ன இருக்குது, 8 இருக்குது. அப்போ எதோட கியூபு இங்கே 8ஆக இருக்கும், 2ஓட கியூபு தான் 8ஆக இருக்கும். அப்போ அங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போது இங்கே என்ன இருக்கா, அப்போது வேல்யூ என்னது, இந்த இடத்துல கேவோட வேல்யூ என்ன வரும், அப்போ 2. அப்போது இங்கே என்ன இருக்கும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4. கேவோட வேல்யூ k² இங்கே, அப்போ இங்கே 4 இருக்குது. அப்போ நம்மளுக்கு கேட்டுக்கிறது என்ன வேல்யூ, கேவோட வேல்யூ தான். அப்போ என்னது, -2. அவ்வளோதான், சிம்பிளான கணக்கு. இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. தனி வட்டி மூலம் அசல் ரூபாய் 2000 8% வட்டி விகிதத்தில் இரட்டிப்பாகும். எவ்வளவு மாதம் ஆகும்? 2000 ரூபாய் இருக்குது அசல், வட்டி வீதம் 8%, 2 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை மாதம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. நான் எப்பவுமே நம்ம வந்து ஆண்டில் பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், மாதத்தில் கேட்டிருக்காங்க. மடங்குனா 2 - 1 / %, 8 × 100. அப்போ 1/8 × 100 அடித்தா எத்தனை முறை போகும், 25. 2ஆல் 4ஆல் அடித்தா 2.
அப்போ 25/2 இதை அடித்தா 12.5. 12 ஆண்டு 12.5 வருஷம். அப்போ 12.5 வருஷம் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் மாதம்னா 12 × 12 144 மாதம். இந்த அரை ஆண்டுக்கு 6 மாதம். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 150 மாதங்கள். அவ்வளோதான், சிம்பிளான கணக்கு. 3, 2.7 மற்றும் 0.09 எல்சியம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறேன், இது ஒரு முழு நம்பர் ஆகிக்குங்க. 2 ஸ்தானம் தள்ளி போய்க்குன்னா அப்போ 100ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். மேலே கீழே 300 கீழே 100. அப்புறம் 2.7 270 100. அப்புறம் 9 100. கீழே மேலேயும் தொகுதியும் பகுதியும் அண்டலால் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அது வந்துடும். இப்போ மேலே எல்லா எல்சியம் எடுத்து எவ்வளோ வரும்? 300 270 9. 9ஆல் அடிக்கலாமா? 9ஆல் போகாதான், 3ஆல் அடித்து பாருங்கள். 100 இதை அடித்தா 90 3. மறுபடியும் இதில் அடிக்கலாம். 10ஆல் அடிக்கலாமா? 10 முறை 9 3. 3ஆல் அடித்தா 10 3 1. அவ்வளோதான். இப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 10 × 30 30 × 3 90 90 3 10 × 3 27 × 100 2700. இப்போ கீழே இது எப்படி ஃபார்முலா? மேலே எல்லாம் எல்சியம் தான் கேட்குறாங்க. எல்சியம் வந்து எல்சியம் ஹெச்சிசிஎஃப். எல்சியம் எவ்வளோ? 2700. கீழே ஹெச்சிசிஎஃப் காமனாக எல்லாம் 100 100 இருக்கா 100 தான். அப்போ 2 0 2 0 கேன்சல். அப்போ ஆன்சர் 27. இந்த சம் இது மாதிரி போடலாம். சம் பாருங்கள். கீழ்காண்பவற்றில் எது 3√7 மற்றும் 4√5 இவற்றின் இடையில் அமைவது? இப்போ இந்த 2 நம்பருக்குள்ளே இந்த ஆப்ஷனில் நான் கொடுத்துற ஆப்ஷனில் எது அமையுதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து இது வந்து எல்லாமே ஒரு காமனாக ஒரே நம்பரால் இது பண்ணுறோம் மாற்றிக்கணும். அப்போது இங்கே 3 4 இது 2 எல்சியம் எடுத்தால் 3 4 எல்சியம் எடுத்தால் இது எப்படி எழுதலாம்? இப்போனா 7 1/3 இது 5 பவர் 1/4. இப்போ இது ரெண்டுத்துக்கு எல்சியம் எடுக்கும்போது என்ன ஆகும்னா 7 12 பவர்/3 5 12/4 அடித்தா 4 முறை, இது அடித்தா 3 முறை. அப்போது 7 பவர் 4 5 பவர் 3 5 கியூப். இதோட வேல்யூ வந்து எவ்வளோ வருது? 7 × 7 × 7 4 முறை பண்ணும்போது 2401 வரும். இது பண்ணும்போது 125. இந்த 125க்கும் 2401க்கும் இடையில் இந்த எந்த நம்பர் இருக்குன்னு சொல்கிறான்னு பார்க்கணும். இதுக்கு நடுவில் இருக்கிற நம்பர் எதுன்னு பார்க்கணும். அப்போ 2 இதே மாதிரி பண்ணும்போது இது 2 எப்படி எழுதலாம்? ரூட்டு இது மாதிரி எழுதலாம். 1/2. இப்போ நம்ம எல்சியம் 12ஆல் காமனாக பண்ணியிருக்கோம். அப்போது 2 12 / 2 அடித்தா 6. அப்போ 2 பவர் 6. இது அதே தான் வரும். 4 பவர் எல்லாம் ரூட்டில் தானே இருக்குது. 4 பவர் 6 3 பவர் 6 இது 5 பவர் 6. அப்போது இது பாருங்கள் 2 பவர் 6 எவ்வளோ வரும்? 2 × 2 × 2 4 4 4 16 64. அப்போது 125க்கு 2400க்கு இடையில் இல்லை. அப்போ இது கிடையாது. அடுத்தது பார்க்கும்போது பி பாருங்கள் 3 3 3 3 3 9 9 9 81 9 எவ்வளோ? 729. அப்போது 125க்கும் 2400க்கும் இடையில் 729 இருக்குது. அப்போ இதை செக் பண்ணி பார்ப்போம். 7 பவர் 4 பவர் 6னா 4 × 4 × 4. இப்போ என்ன வரும்? 16 × 16 × 16 256 × 16. அது 256 × 16 எங்கே போகுது? அதோட வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ 5 பவர் 6ம் எங்கே போகுது? அப்போ 729 தான். அப்போ ஆப்ஷன் பி தான் √3 தான். 1, 2, 3, 3 முக மதிப்புகள் கொண்ட இரு பகடைகள் உருட்டப்படும் பொழுது முதல் பகடையின் முக மதிப்பு விட இரண்டாவது பகடையின் முக மதிப்பு அதிகமாக இருக்க வேண்டும். இப்போ இது இருக்க 1 2 2 3 3 3 ஃபஸ்ட்டு பகடையோட முக மதிப்பை விட
இரண்டாவது முகமதிப்பு பகடையோட முகமதிப்பு அதிகமாக இருக்கணும். அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள். 1 1,2 1,2 இந்த 1 எடுத்துக்கிறேன். இதை விட இதெல்லாம் பெருசு. அப்போ 1,3 1,3 1,3. அடுத்து பாருங்கள், ரெண்டாவது இது எடுக்கிற 2 விட 1 சின்னது, அதனால் அப்போ இது விட்டுணும். அப்போ 2 2 ஈக்குவலாக இருக்குது, அதிகமாக தான் கேட்குறாங்க. அப்போ 2 3 2 3 2 3 2 3. அடுத்தது இந்த 2 முடிச்சு, இந்த 2 பார்க்கும்போது இது 2 விட்டுற வேண்டியதான், ஈக்குவலாக கற்றி விட்டுணும். அப்போ 2 3 மறுபடியும் 2 3 2 3 2 3 அவ்வளோதான். அப்போது 1 2 3 எல்லாமே ஃபஸ்ட்டு பகடை இதை விட முகமதிப்பை விட 2 அதிகமாக இருக்கும். 1 விட 2 அதிகம், 1 விட 2 அதிகம், 1 விட 3 அதிகம் பார்க்கும்போது எல்லாமே ஃபஸ்ட்டை விட ரெண்டாவது முகமதிப்பு அதிகமாக இருக்குது. அப்போ கவுண்டிங் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ ஆன்சர் 11, ஆப்ஷன் டி. இந்த சம் பாருங்கள். ரூபாய் 10,890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்கள் 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டால் பியின் கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்குறாங்க. 4x 5x ரெண்டோட இதோட இது ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 9x. அப்போ எக்ஸை கண்டுபிடிங்க. 10,890. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10,890 அடித்தா எவ்வளோ வரும்? 9ஆல் ஒரு முறை போகும், மீதி 1 2 1 0. அப்போ எக்ஸோட வேல்யூ 12 10. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? குழு பியோட வேல்யூ தான் கேட்குறாங்க. இது பி, இது ஏ. அப்படின்னா இது 5 × 1210 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 0 0 5 0 மீதி 1 5 6. அப்போ 6,050. நம்மளுக்கு பி மட்டும் தான் கேட்குறாங்க, அதனால் பி மட்டும் போட்டால் போதும், ஏ தேவையில்லை. அப்போது பியோட பங்கு தொகை எவ்வளோ? 6,050. ரீசனிங் பாருங்கள். கேட் CAT கேட் அதோட வேல்யூ ABCன்னு இருக்குது. டாக் DOGக்கு வந்து DEFன்னு என இருந்தால் tan / காட்னு இருக்குது. TAN/COT என்பது பின்வருவற்று எதை குறிப்பிடலாம்? பாருங்கள். சியோட வேல்யூ ஏன்னு இருக்குது, இங்கே டீயோட வேல்யூ சின்னு இருக்குது. அப்போ டேனுக்கு பாருங்கள். டீயோட வேல்யூ என்ன இருக்குது? டீயோட வேல்யூ சி. அப்போ ஏவோட வேல்யூ பி, என்னோட வேல்யூ என் இல்லை, அதனால் அதையே போட்டுக்கோங்க. கீழே பாருங்கள். அடுத்தது கீழே பாருங்கள். சியோட வேல்யூ ஏ, ஓவோட வேல்யூ இ, டியோட வேல்யூ சி. அப்போ பாருங்கள், 4 ஆப்ஷன் பாருங்கள். பார்க்கும்போது AEC பகுதியில் எது வருதுன்னு பாருங்கள். ஏசின்னா AEC இது ஒன்று, ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் டி தான் வருது. அப்போது இங்கே நான் என்னோட வேல்யூ இங்கே கொடுக்கல, என்னோட வேல்யூ இல்லை, ஆனால் நான் இங்கே என்ன இது என்னோட வேல்யூ ஏன்னு போட்டிருக்காங்க. அப்போ ஏவோட வேல்யூ தான் பின்னு வந்திருக்கு, அது கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து இதுதான், CBN/AEC. இவ்வளோ தாங்க ஆன்சர். இந்த சம் பாருங்கள். ரீசனிங்கில் வினா குறியீட்டு பதிலாக வரும் தொடர் இப்போ என்ன GDRக்கு வந்து BMPன்னு இருக்குது. அப்போ D45க்கு என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. அப்போ ஜியோட வேல்யூ எப்படி வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஜியோட வேல்யூ ஜிக்கு பி எப்படி வருது? 1. அடுத்து டிக்கு எம், அடுத்த நம்பர். ஆருக்கு பி, ஆருக்கு வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வருது. இதெல்லாம் அடுத்த நம்பர், அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர். அப்போ அதே மாதிரி தான் டிக்கு பாருங்கள். டியோட முன்னாடி நம்பர் எம், அதே தான் வரும். டியோடுக்கு எம். அடுத்தது 4க்கு என், 4க்கு என். 5க்கு என்னன்னா இப்போ வந்து இப்படி அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் இது Q. அப்போது MNQ. ஆன்சர் வந்து ஏ தான் சரி. இது ரீசனிங் சம். இந்த சம் வந்து ஈஸியான சம்முங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களும் பி என்பவர் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்த அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னா ஒன்றுமே இல்லை. கொடுத்துக்கிட்ட ரெண்டுமே மேலே மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க, கீழே ப்ளஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். 6ஐயும் 12 மல்டிப்ளிகேஷன் பண்ண கீழே ப்ளஸ் பண்ணுங்கள். அப்போ 6 × 12 கீழே கூட்டினா 18. எத்தனை முறை போகும்? 6ஆல் அடித்தா 3 முறை, இதை அடித்தா 4. அப்போ 4 days. ஆப்ஷன் பி தான் சரி. சிம்பிளான கணக்கு. இந்த சம் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம். ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில்
குதிக்கும் போது நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஒரு ஆண் சராசரியை வெளியேற்றும் நீரின் அளவு 0.1 மீட்டர் கியூப் எனில் அந்த நீச்சல் குளத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளனர்? சிம்பிளான கணக்கு, நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தட்லேயே போட்டுடலாம். இப்போ என்னென்னா நம்மளோட அதோட கண்டுபிடிக்கிறது இதோட வால்யூம் கொள்ளளவு, அதோட கன அளவு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒன்றுமே இல்லை பாருங்கள், சிம்பிளான கணக்கு தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, அதோட ஆழம் எப்படி சொல்கிறாங்கன்னா 1 சென்டிமீட்டர்னா என்ன இது எப்படி எழுதலாம்? ஏன்னா இங்கே எல்லாமே மீட்டர் கொடுத்துறாங்க. 1 சென்டிமீட்டர் எப்படி எழுதலாம்? 0.01 மீட்டர்னு எழுதலாம். இல்லைனா ஒரு எப்படி எழுதலாம்? 1/100 மீட்டர், 1/100ன்னு எழுதலாம். ஏன்னா இங்கே மீட்டரில் கொடுத்தனால நம்ம 1 சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றிக்கிறோம். இப்போ பாருங்கள், 24 × 15 இதை வந்து இப்படியும் எழுதலாம், இல்லை இப்படி எழுதலாம். நம்ம வசதிக்காக அடிக்கிறதுக்கு நம்ம 1/100ன்னு எழுதிக்கிறோம். இப்போ எத்தனை முறை போக 5ஆல் அடித்தா 20 முறை, 3 முறை, 15 3 முறை, 6 நாள் 24, 5 நாள் 20, அப்போ 18/5 இதுக்கு ஆன்சர். இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்கள், நீரின் அளவு 0.1 மீட்டர் கியூப். இதுவும் கொள்ளளவு மீட்டர் கியூப் தாங்க. இது அந்த நீச்சல் கொடுத்து எத்தனை ஆண்கள் இருக்கிறாங்க? நம்ம நம்பர்ஸ் எத்தனை வேணும்? கொடுத்துக்கிட்டு 0.1 மீட்டர் கியூப். ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சது 18/5 மீட்டர் கியூப். கேன்சல் மீட்டர். அப்போ 18 ÷ 5 × 0.5 அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணலாத? n = 18 0.5. அப்போ 18 0.5. இப்போ மேலேயே நம்ம ஒரு சனம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 10ஆல் பண்ணால் 180 / 5 அடித்தா 1 5 3 5 5, மீதி 3 6 5 30. அப்போது எத்தனை நம்பர் இருக்காங்க? ஆண்கள் எத்தனை அந்த குளத்தில்? 36 பேர் இருக்காங்க. இந்த சம் இது மாதிரி போனாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு பாருங்கள். ஆண்டு வட்டி விகிதம் 16.2/3% எனில் ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு, சிம்பிளாக போட்டுடலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இதை வந்து நான் எப்படி போடலான்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க. பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 68,000ன்னு. n வந்து 9 மாதம் கொடுத்துட்டாங்க 1/12. 6 வந்து எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ண 48 50/3. அவ்வளோதான். நம்மளுக்கு தேவை தனி வட்டி கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா 68,000 × 9/12 50/3 × 100 பர்சன்டேஜ். 2 0 2 0 கேன்சல். இப்போ 3ஆல் அடித்தா 1 3 3 3 9. அடுத்தது 3ஆல் அடித்தா 4. இதை அடித்து பாருங்கள், இதை அடித்தா 1 4 4, மீது 2 7 0. அப்போது 170 × 50 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 0 0 5, மீதி 3 8. அப்போது ரூபாய் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ? ரூபாய் 8,500. அவ்வளோதாங்க. இது மாதிரி இந்த சம் போடணும். இந்த சம் வந்து ரேஷியோவில் வந்து கேட்டிருக்காங்க. பாருங்கள் எப்படி சிம்பிளாக போடலான்னு. A/B/C 2/3/4 எனில் A/B/C/C/A. அப்போ பாருங்கள், 2 A-ஓட வேல்யூ, B-ஓட வேல்யூ 3 3/4 4/2. இப்போ என்ன பண்ணுறோம், கீழே இருக்க எல்லா நம்பரும் வந்து நீங்கள் அடிக்க தேவையில்ல, கீழே இருக்கிற நம்பரு எல்சியம் எடுங்க. 3 4 2 எல்சியம் எவ்வளோ வரும்? 12 வரும். அப்போ 2 3 × 12 எல்சியம் எடுத்து மேலே தொகுதியில் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். அவ்வளோதாங்க. அடித்தா 4 முறை, பிறகுனா 8, இதை அடித்தா 3, பிறகுனா 9, இதை அடித்தா 6, மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 24. அப்போது 8 9 24. ஆப்ஷன் சி தான் சரி. பாருங்கள், ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்கம் 15 அளவு, ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. செவ்வகத்தை போட்டிருக்கோம், அதோட டயகனல் வந்து 17 மீட்டர், இந்த சைடு 15 மீட்டர்னு பார்க்குறோம். இப்போ ஏபிசி நம்ம பித்தாகரஸ் தேற்றம் படிச்சிருப்போம். இப்போ என்னென்னா நம்ம பிசி தான் தேவை. அப்போது பிசி கண்டுபிடிக்கணும், பிசி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணோம்? அப்போது ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர். அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 17 ஸ்கொயர் மைனஸ் 15 ஸ்கொயர் 289 மைனஸ் 225
64 மைனஸ் பண்ணால் அப்போ பிசி ஸ்கொயர் 64னா பிசியோட வேல்யூ 8 ஸ்கொயர் ரூட் எடுத்து 8. அப்போது செவ்வகத்தின் நீளம் 15 அகலம் 8. அப்போ எல் இன்ட்டு பி 15 இன்ட்டு 8 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 120 மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் டி தான் சரி. இந்த சம் பாருங்கள். கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்பே சுனில் என்பவர் 8:50 மணிக்கு சென்றார். அங்கு கூட்டம் துவங்குவதற்கு 30 நிமிடம் முன்னரே வந்துவிட்டதாக உணர்ந்தார். ஒரு மனிதர் கூட்டத்திற்கு 40 நிமிடம் தாமதமாக வந்தார் எனில் கூட்டம் துவங்க குறித்த நேரம் என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், இது எப்படி சிம்பிளாக போடணும்னா, சுனில் வந்து கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்பே சுனில் வந்து என்பவர் 8:50க்கு போகிறாரு. சுனில் வந்து 8:50க்கு அங்கே போகிறாரு, சென்றார். ஏதோ கூட்டம் துவங்குறதுக்கு முன்னே அப்போது 20 நிமிடம் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ண வரும் 8:30 மணி. அங்கு கூட்டம் துவங்குவதற்கு 30 நிமிடம் முன்னரே வந்து விட்டதாக என்றார். அப்போ 30 நிமிடம் வந்து விட்டது என்ன பண்ணோம், 30 ஆட் பண்ணுங்கள். ஈஸியான சம் தான், ரொம்ப கஷ்டம். அப்போது 0 கூட்டினா 0, அப்போ 1 9 9 8 கூட 30 நிமிஷம் கூட்டினா 9. அப்போ 9 மணிக்கு வந்து விட்டதாக உணர்ந்தார். ஒரு மனிதர் கூட்டத்திற்கு 40 நிமிடம் காலதாமதமாக வந்தார் எனில், காலதாமதமாக வராரு 40 நிமிடம், 9 மணிலேருந்து 40 நிமிடத்தை கழிங்க. கழிச்சு எவ்வளோ வரும், 0 2 0 8. அப்போது 8:20 காலதாமதமாக வந்தார் எனில் கூட்டம் துவங்க குறித்த நேரம் வந்து 8:20. ஆப்ஷன் டி தான் சரி. இந்த சம் இது மாதிரி பண்ணுங்க. இந்த சம் பாருங்கள். பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிகமாக வேலை செய்கிறார். ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் செய்து முடிப்பார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்வார்? இது சிம்பிளான கணக்கு தான். பாருங்கள், ஏ பி 100% இவர் செய்கிறார் ஒரு வேலையை, இவரை விட 20% பி அதிகமாக செய்கிறார். அப்போ 120%. அப்போது பாருங்கள், 7.5 மணி நேரத்தில் இவர் முடிக்கிறார். 7.5 எப்படி எழுதலாம், 15/2ன்னு எழுதலாம். நம்ம இது எத்தனை மணி நேரம்னு கேட்குறாங்க, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். அப்போ 100 × 15 ÷ 2 120 எக்ஸ் எத்தனை மணி நேரம் நம்ம கண்டுபிடிக்கணும், பி. அவ்வளோதான். இப்போ 0 0 கேன்சல், அடித்தா 5 முறை போகும். இது அடிச்சுன்னா எத்தனை முறை போகுங்க, 3 அடித்தா 4, இது 5. அப்போ 25/4 எக்ஸோட வேல்யூ. ஆனால் என்ன பண்ணது, 25 டிவைடட் பண்ண 4ஆல் 6 4 24 மீதி 1. அப்போது 6 1/4 6.25 மணி நேரம் ஆகுது பி அந்த வேலையை முடிக்கிறதுக்கு. ஆனால் ஆப்ஷன் 6 தான் இருக்குது, இங்கே 6ன்னு இருக்குது. இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து 6.25 மணி நேரம். ஆனால் நமக்கு ஆப்ஷன் கொடுக்கல. சரி, பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிடுங்க இப்போ இருந்து. தேங்க்யூ.